திறன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாரதிதாசனை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாரதியாரை பத்தின ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ரெண்டு கீவேர்டு மட்டும்தான். அவருடைய பேர்லயும் அவருடைய இயற்பெயர்லயும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவுமே நீங்க திருப்பி படிக்க தேவையில்ல. அந்த கோட் வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுனாலே போதும். ஓகேவா? அது என்னன்னா, பாரதிதாசன்ல வரக்கூடிய தாசன் வருதா கடைசியில. இந்த தாசன்னா என்ன பொருள்னா அடிமைன்னு பொருள். ஓகேவா? நான் எல்லா இடத்துலயும் அடிமைன்னு லிங்க் பண்ணுவேன். ஓகேவா? அடிமைன்னு வச்சு கதையா சொல்லுவேன். அதை வச்சு நீங்க பாரதிதாசன் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் இல்லையா? இதுல வரக்கூடிய தினம் கடைசியில தினம்னு வருது பாத்தீங்களா? இந்த தினம் இது வச்சு நம்ம லிங்க் பண்ணுவோம். அப்படி தினம்னு வச்சு நான் லிங்க் பண்ணாலே பாரதிதாசன் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாரதிதாசனுக்குமே இயற்பெயருக்குமே ஃபர்ஸ்ட் நீங்க லிங்க் பண்ண கத்துக்கணும். என்ன ஷார்ட்கட்னா தினம் தினம் அடிமையா இருக்காத, அவ்வளவுதான். ஓகேவா? ஷார்ட்கட்டு இந்த ரெண்டு கீவேர்டு வச்சுதான் இந்த மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம லிங்க் பண்ண போறோம். எல்லாமே ஷார்ட்கட் தான். ஓகேவா? பிளஸ் புக் ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? இப்படி இந்த வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயேன்னு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒண்ணு இருக்கு. இதை பாடினது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம் வாங்க. இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 186 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதுல நூல்வெளி இருக்குது. இந்த நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் பாரதிதாசனுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு வந்து பார்த்தோன்னா தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஓகேவா? இதையும் கொஸ்டினா கேட்பாங்க. எந்த அரசு வந்து பார்த்தோன்னா பாரதிதாசனுடைய வாழ்வினில் செம்மை செய்பவள் பாட்டை தமிழ்த்தாய் வாழ்த்தா ஏற்றுக்கொண்டுள்ளதுன்னா புதுவை அரசு. ஓகேவா? இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுங்க. இந்த இதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துலாம் வாங்க. ஷார்ட்கட் என்னன்னா, வாழ்வுல செம்மையா வாழணும்னா தாசனா, அதாவது அடிமையா வாழக்கூடாது. வாழ்வுல செம்மையா வாழணும்னா என்ன வாழக்கூடாது? அடிமையா வாழக்கூடாது. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க. பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாத நூல்களை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு இது எல்லாமே பாரதிதாசன் அவர்களுடைய நூலு. கல்லோ காவியமோன்றது பாரதிதாசனுடைய நூல்கள் கிடையாது. ஓகேவா? இந்த 3 கொஸ்டினுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. புக் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா இது எங்க இருக்குன்னா 9th நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 132 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா குடும்ப விளக்குன்னு ஒரு லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல நூல்வெளி, அதுக்கான நூல்வெளியில இந்த எல்லாத்துக்குமான நூல்வெளி இருக்கு. இது இன்னும் கூட என்னென்ன நூல் கொடுத்துருக்கான்னு பாருங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம்ன்ற நூல்கள் எல்லாம் அவர் ஏற்றிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு அந்த இயற்பெயர்ல இருக்கக்கூடிய தினம் அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? குடும்ப விளக்குக்கு அந்த இயற்பெயர்ல இருக்கக்கூடிய தினமை ஞாபகம் வச்சுங்க. தினம் தினம் குடும்பத்துல விளக்கு ஏத்தணும். ஓகே? தினம் தினம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தி வழிபடணும். ஓகேவா? ஷார்ட்கட் அது ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசுன்னு இருக்கா? பாண்டியன் பரிசு என்னன்னா நீ அடிமையா இருந்தா பரிசு வாங்க முடியாது. ஷார்ட்கட். அடிமையானா பாரதிதாசன், தாசன்னா அடிமைன்னு சொன்னா அப்போ அடிமையா இருந்தா பரிசு வாங்க முடியாது. ஓகேவா? இது பாண்டியன் பரிசுக்கான ஷார்ட்கட். அதுக்கடுத்து இருண்ட வீடு. இருண்ட வீடுக்கான ஷார்ட்கட் என்னன்னா அடிமையா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை இருண்டு போயிடும். அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கையே இருண்டு போயிடும், வீடு இருண்டு போயிடும். ஓகேவா? ஷார்ட்கட் தான். அடிமையா இருந்தா நம்முடைய வாழ்க்கை இருண்டு போயிடும், வீடு இருண்டு போயிடும். ஷார்ட்கட். ஏன்னா தாசனும் தினமும் மட்டும் நீங்க லிங்க் பண்ணீங்க. ஓகேவா? பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்னா 2ஆம் பகுதி. ஓகேவா? பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப விளக்குன்னு ஒரு நூலை எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் இல்லையா? இந்த குடும்ப விளக்குல வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல்னு ஒரு தலைப்பு வச்சு ஒண்ணு எழுதியிருக்காரு. ஒரு விருந்தோம்பல்னு ஒரு தலைப்பு ஒண்ணு எழுதியிருக்காரு. இது எத்தனையாவது தலைப்புன்னு கேக்குறாங்க. 2வது பகுதியில இருக்கு. இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா 2வது பகுதியில இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா நம்மளுடைய நியூ புக்ல 9th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 132 பேஜ் நம்பர். அதே நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா
கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இத பாருங்க. குடும்ப விளக்கு வந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் பகுதியில விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் நம்மளுக்கு பாடப்பகுதியா குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம் வாங்க. ஷார்ட்கட் வந்து என்னன்னா, குடும்பத்துல வந்து பார்த்தன்னா, நீ தினம் தினம் விருந்து போட்டாலும் என்ன பண்ணுவாங்க? 2 வாட்டி வைப்பாங்க. ஓகேவா? இப்ப குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தினம் தினம் நம்மளுக்கு நீங்க இப்ப யாரோ உறவினர் வீட்டுக்கோ, இல்ல உங்க வீட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வாட்டி போடுவாங்க. 2 வாட்டி ஓகேவா? ஒரு வாட்டி நார்மலா சாம்பாரு, அதுக்கு அடுத்தது ரசம் சாப்பாடு ஓகேவா? 2 வாட்டி போடுவாங்க. அப்ப 2ஆம் பகுதி விருந்து, 2ஆம் பகுதி ஓகேவா? குடும்பத்துல விருந்து 2வது வாட்டி தினம் தினம் போடுவாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா பாரதிதாசன், பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா, எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா, 10th ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, 8 பேஜ் நம்பர் ஓகேவா? 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 8 எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நூல்வழி குடுத்திருப்பாங்க பாக்ஸு. இதுல வந்து பார்த்தோன்னா, கடைசி 2வது லைன் பாருங்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்ட்டு குடுத்திருக்காங்களா? இது வந்து பார்த்தோன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் கேட்டிருக்காரு. ஓகேவா? இதுலருந்து தான் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். இப்போ இந்த மாரி வந்துட்ட உடனே உங்களுக்கு என்ன கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா, பாரதியாரா, பாரதிதாசனா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த கொஸ்டின் குடுத்த உடனே திருக்குறள பத்தி அவரும் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பாரதியாரும் சொல்லியிருப்பாரு. பாரதிதாசனும் சொல்லியிருப்பாரு. இது யாரு சொன்னாங்கன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். கண்ண மூடுன நீங்க ஒரு இது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பாரதியார்னா பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. ஓகேவா? பாசிட்டிவ்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறையா இல்லாத இருக்கும். ஓகேவா? இதே பாரதிதாசன்னா வச்சுக்கங்க, இல்லாதது இல்லை, இந்த மாரி எல்லாம் வரும். ஓகேவா? இல்லாதது இல்லை, எதிர்மறையா இருக்கும். நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அத வச்சே நீங்க பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன ஒண்ணே ஞாபகம் வச்சீங்கன்னா, பாசிட்டிவ்னா பாரதியார், நெகட்டிவ்னா பாரதிதாசன். ஓகேவா? அப்ப இல்லாதது இல்லை, ஒரு எதிர்மறையா நெகட்டிவா வந்திருக்கா? அப்போ பாரதிதாசன் நீங்க டிக் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதை வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா பெரியாரை பற்றி பாடியது. ஓகேவா? பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி பாடியது. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 9th நியூ புக்ல 214 பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாரி ஒரு சின்னதா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, பெரியார பத்தி பாரதிதாசன் வந்து பார்த்தோன்னா, எப்படி புகழ்ந்துள்ளார் அப்படின்ட்டு குடுத்திருப்பாங்க. "தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டைச் சுரப்பை உலகு தொழும்" அப்படின்ட்டு குடுத்திருப்பாரு. இந்த லைன்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, தூய தாடி மார்பில் விழும். இந்த இதுல தாடின்னு வருது இல்லையா? பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோட்டோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தாடி அதிகமா வச்சிருப்பாரு. ஓகேவா? இத வச்சு நீங்க பெரியார தான் சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த லைன வந்து நீங்க புடிச்சிடலாம். இத பாரதிதாசன் கூட எப்படி நம்ம லிங்க் பண்றதுன்னா, பெரியார் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, "அடிமைகளா வாழக்கூடாது. ஓகேவா? பகுத்தறிவா வாழணும்" அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதுல அடிமைன்னு வருதா? அடிமைன்னு ஒரு பொருள் ஒண்ணு வருதா? அப்போ பெரியார பற்றி அடிமை இந்த மாரி சொன்னது யாருன்னா, பாரதிதாசனை பத்தி பெரியார் தான் பெரியாரை பத்தி பாரதிதாசன் சொன்னாரு அப்படின்ட்டு நீங்க அப்படியே உங்க மைண்டுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட்டே. இதுல பாரதிதாசன் அவர்கள் இயற்றின நூல் மட்டும் ஷார்ட்கட் பார்த்தலாம். மொத்த ஆசிரியர்கள்லாம் அப்பப்போ வரும்போது, அந்த ஆசிரியர்கள் வரும்போது ஷார்ட்கட் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புத்தக சாலைன்னு இருக்கா? இந்த புத்தக சாலை என்னும் நூலை இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன். ஓகேவா? இது வந்து எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, 12th ஓல்டு புக்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஓல்டு புக்ல தமிழ்ல 94 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா, புத்தக சாலை அப்படின்னு ஒரு செய்யுள் ஒண்ணு குடுத்திருக்காங்க. இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, பாரதிதாசனுடைய கவிதைகள் தொகுப்புல இருந்து இந்த புத்தக சாலைன்ற ஒரு இது தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். புத்தக சாலைக்கு தினம் தினம் போ. ஓகேவா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன பார்த்தோம்? கனக சுப்புரத்தினமா? அதுல தினம்னு வருதா? அப்போ தினம் தினம் புத்தக சாலைக்கு போ. அவ்வளவுதான் ஷார்ட்கட். இது பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா, தமிழ் வளர்ச்சி அப்படின்ற ஒரு நூல்ல தான் வந்து பார்த்தோன்னா, பாரதிதாசன் அவர்கள் இந்த வரிகளை இயற்றிருப்பாரு. ஓகேவா? இதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எந்த ஆசிரியர் இயற்றுனாங்க? ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்றாங்க? தமிழ் வளர்ச்சி நூல்ல சொல்றாங்க. இது யார் ஏற்றிருக்காங்கன்னு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பாரதிதாசன். ஓகேவா? இது வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 39 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அப்படின்ட்டு ஒரு செய்யுள் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாரதிதாசன் அவர்கள் ஏற்றினது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல உள்ள கடைசி 2 லைன் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. இங்க இருந்து தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். எளிமையினால் ஒரு தமிழன் வந்து பார்த்தோன்னா படிக்கல, அவன் வந்து படிக்காத விட்டுட்டான் அப்படின்னா அவன் வளர்ச்சி அடைய முடியாது. அவன் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? தாசனா, அதாவது அடிமையா தான் இருக்கணும். ஓகேவா? ஷார்ட்கட் புரியுதா? எளிமையினால் ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா படிக்கல அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடைய முடியாது. அவன் தாசனா, அதாவது அடிமையா தான் வாழணும். ஓகேவா? ஷார்ட்கட் புரிஞ்சுதா? இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே எழுதி வச்சுங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ் எழுதிட்டு ஷார்ட்கட்ஸ் அப்படியே கீழே எழுதி வச்சுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? லைக் போடவே மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் இதுவாகும், சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் என் சேனல் வந்து பார்த்தோன்னா மானிட்டைஸே ஆகலை. நான் வந்து பார்த்தோன்னா அப்போ தான் நான் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியும். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் இது பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்சம் எல்லாருமே பார்க்கறதோட நிறுத்தாத, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது. ஓகேவா? இதுல கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சுன்னு கேட்கலாம். பிசிராந்தியார். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா பிசிராந்தியார் நூல் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற பாரதிதாசனின் பிசிராந்தியார் நூல் எந்த வகை நூல்னு கேட்கலாம். இது வந்து நாடக வகை நூல். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா நிறைய இருக்கு. நியூ புக்லயும் சரி, ஓல்டு புக்லயும் சரி அங்கங்க கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம எதனா ஒண்ணு மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். 11th பேஜ் நம்பர் நியூ புக்ல 186 இது எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூல்வெளி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்க. இவருடைய பாரதிதாசனுடைய பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? இதை வந்து பார்த்தோன்னா பிசிராந்தியார் நூலும் பார்த்துக்கணும், இது நாடக நூலுன்ட்டு பார்த்துக்கணும், இது என்ன அகாடமி என்ன விருதுன்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஷார்ட்கட் இதுக்கு என்னன்னா தினம் தினம். ஓகேவா? இதுல இயற்பெயர்ல வரக்கூடிய தினம் வருது இல்லையா? தினம் தினம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி சாப்பிடாத பிசிக்கு பதிலா பசின்னு ஞாபகம் வச்சுங்க. பசியோட இருந்தா என்ன பண்ணணும்? சாகதான் வேணும். தினம் தினம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிடாத பசியோட இருந்தா சாகதான் வேணும். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா ஒரே லைனா எழுதிங்க. இந்த கொஸ்டின் எழுதிட்டு ஒரே லைனா நோட்ஸ் மாரி எழுதி வச்சுங்க. ஓகேவா? நான் சொல்ற ஷார்ட்கட்டை நோட்ஸ் மாரி எழுதி வச்சுங்க. அப்போ படிக்கும் போது அந்த லைன் பிளஸ் என்னுடைய ஷார்ட்கட்ஸ் அப்படியே படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு நீங்க படிக்கணும், மறுபடியும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இதுவே கிடையாது. உங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே ஷார்ட்கட் டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யாரு? பாரதிதாசன். இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னா 7th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 51 அதை எடுத்துட்டீங்கன்னா அதுல இங்க பாத்தீங்கன்னா ஒரு நூல்வெளி கொடுத்திருப்பாங்க. அந்த நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவர் இயற்றின நூல்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க பாருங்க. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம் கொடுத்திருக்காங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சி திட்டுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா நீ தாசனா, அதாவது அடிமையா நீ இருந்தனா உன்னை எல்லாம் திட்டிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? நீ தாசனா அடிமையா இருந்தனா எல்லாருமே உன்னை திட்டிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா 44 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என தமிழர் எழுச்சி பெற விழைவையும் பாரதிதாசன் இயற்றியுள்ளார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா பகைவர்கிட்ட அடிமையா நம்ம இருக்கக்கூடாது.
தாசன்னா அடிமை இல்லையா? பகைவர்கிட்ட நம்ம எங்க போனாலும் எப்படி இருக்கக்கூடாது? அடிமையா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் ஒரு பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா 8th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக்ல 25 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல பாரதிதாசனுடைய முக்கியமான பாடல் வரிகள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? தமிழ்க்கு அமுதென்று பெயர், இந்த மாதிரி பாடல் வரிகள். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாத்தீங்கன்னா இருட்டறையில் உள்ளதடா உலகம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இருட்டு அறையில அடிமையா இருந்துராத. அடிமைனா தாசன். ஓகேவா? இருட்டறையில அடிமையா இருந்துராத. அவ்வளவுதான் ஷார்ட்கட். பாரதிதாசன் வந்து பார்த்தோன்னா வெளியிட்ட இதழ் வந்து பார்த்தோன்னா எதுன்னு கேட்பாங்க. அது எதுனா குயில். கொடுக்கப்பட்டுள்ளதுல குயில் தான் வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். ஓகேவா? இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நியூ புக்ல 11th பேஜ் நம்பர் 186ல வந்து பார்த்தோன்னா குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தி உள்ளார் பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத வந்து பார்த்தோன்னா குயிலுன்ற பாரதிதாசனுடைய எந்த இதழ்னு கேட்பாங்க. அது வந்து இலக்கிய இதழ். ஓகேவா? எந்த வகை இதழ்னு கேட்பாங்க. ஓகேவா? அது இலக்கிய இதழ்னு பாத்துங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தோன்னா குயில் பாட்டுன்ற நூலா எழுதியிருப்பாரு. ஓகேவா? பாரதியார் வந்து பார்த்தோன்னா குயில் பாட்டு என்ற நூலை எழுதியிருப்பாரு. அதுல பாதி குயில்ன்ற பேரை வச்சு ஒரு இதழை படைச்சவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? குயில் பாட்டை எழுதினது யாரு? பாரதியார். ஓகேவா? அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னா குயில் பாட்டு மணி ஓசை மாரி கேட்கும்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் அதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா குயில்ன்ற இதழை நடத்தியவர் யாரு? பாரதிதாசன். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கொடுக்கப்பட்டதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு இருக்கா. இது வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் இயற்றின வரிகள். ஓகே, கொடுக்கப்பட்டதுல இது மட்டும் வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் இயற்றின வரிகள். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். தினம் தினம் உயிர் உணர்வை வளர்ப்பது தமிழே. ஓகேவா? உயிரோடு இருக்கக்கூடிய உணர்வை தினம் தினம் வளர்க்கக்கூடியது தமிழே. ஓகேவா? தினம் தினம்னா பாரதிதாசனுடைய இயற்பெயரான சுப்புரத்தினம். ஓகேவா? அதுல வரக்கூடிய தினம் இருக்கு இல்லையா, இந்த தினம் தான் தினம் தினம் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஓகேவா? தினம் தினம் உயிர் உணர்வை வளர்ப்பது தமிழே. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. இது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? பாவேந்தர் இவருக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர்கள் இருக்கும். அதுல ஒண்ணு பாவேந்தர். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதை பாருங்க, அதே 11th பேஜ் நம்பர் 186ல வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டனர். ஓகேவா? இவர் வந்து பார்த்தோன்னா புரட்சி கவிஞர்னு சொல்லியிருக்காங்க, பாவேந்தர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுல பாவேந்தர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா நீ வேந்தன் மாரி, வேந்தன்னா அரசன் இல்லையா, அரசன் மாரி வாழு, அடிமையா தாசன் மாரி. ஓகேவா? அடிமையா வாழ்ந்துராத. வேந்தன் மாரி வாழு, தாசன் அடிமையா வாழ்ந்துராத. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ட்டு பாடியவர் யாரு? பாரதிதாசன். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா 10th வேர்ல்டு புக்ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 8 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து பார்த்தோன்னா வள்ளுவனை இவர் என்னென்னலாம் புகழ்ந்து சொல்றாருன்னு கொடுத்துருப்பாங்க. இவரு வள்ளுவன் என்ன சொல்றாரு பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்றாரு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ட்டு இதையும் புகழ்ந்துள்ளார். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ட்டு திருக்குறளை புகழ்ந்தவர் யாரு? பாரதிதாசன். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இவனை போல அடிமையா இருக்கிறதுக்கு இணை ஆளே கிடையாது. இணையே இல்லை. இணையே இல்லை. எதுக்கு இணை இல்லை? இவனை போல அடிமையா இருக்கிறதுக்கு இணையே இல்லை. அதான் ஷார்ட்கட். இணை இல்லை அப்படின்னாலே இது வந்து இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லையா, எதிர்மறையா வரும். இணை இல்லை எதிர்மறையா இருக்கா, அப்போ எதிர்மறையா இருந்துச்சுன்னா பாரதிதாசன் சொன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன சொன்னேன், இது எதிர்மறையா வரும், நெகட்டிவ் சென்டென்ஸா வரும்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பொருத்தமான விடையை தேர்வு செய்க. ஓகேவா? தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். இதை வந்து பார்த்தோன்னா திருக்குறள் குறித்து இப்போ
படி கூறியவர் யார்? இப்படி கூறிய திருக்குறளை குறித்து இப்படி கூறியவர் யாருன்னா என்ன சொல்லியிருக்காரு பாரதிதாசன் திருக்குறளை குறித்தினா தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா சின்னஞ்சிறிய அடிமை போல இருக்கிறான். சின்னஞ்சிறிய ஒரு அடிமை போல இருக்கிறான். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இல்ல சின்னஞ்சிறியன்னு இருக்கா, சின்னஞ்சிறிய அடிமை போல வாழ்றான். அவ்வளவுதான் ஷார்ட்கட். இத பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒரு கூற்று மாரி கொடுத்திருக்காங்க பாருங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? பெண்ணுனா ஒரு பேதை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்பட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா எங்க இருக்குன்னா நம்மளுடைய நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க. நியூ புக்ல 9th நியூ புக்ல 132 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா பெண்கள் கல்வியை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் சொன்னதுதான் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெண் எனில் பேதை. ஓகேவா? பேதைன்னா வச்சுங்க அறிவு, அதாவது அவங்களால எதுவும் முடியாது அந்த மாரி எல்லாம் யோசிச்சோன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து பார்த்தோன்னா பேதை. ஓகேவா? அறியாமை, அவங்கள ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்ல, அதுதான். அப்போ இதுக்கும் ஷார்ட்கட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஓகேவா? அந்த பேதைனா ஒரு அடிமை மாரி இல்லையா? அப்போ நம்ம ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம், அடிமைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் ஷார்ட்கட். அப்போ பேதைன்றது அடிமை. இதுல வர்ற பேதைன்றதும் இதுல நம்ம தாசன்ல வர்ற அடிமை வந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். இது ஓவரா? அதுக்கு அடுத்தது பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னா பாரதிதாசன் தான். கல்வி இல்லாத பெண்கள் வந்து பார்த்தோன்னா கலர் நிலம் தான். ஓகேவா? அங்க வந்து பார்த்தோன்னா உழ முடியாது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எங்க கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய நியூ புக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் புக் பார்த்துட்டு வந்துடலாம். 9th பேஜ் நம்பர் 130 அது எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருக்காரு பாருங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா பெண்கள் குறித்து பாரதிதாசன் வந்து ஏற்றினது. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா கல்வி இல்லாத பெண்கள் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் அடிமையா தான் வாழ்வாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். கல்வி இல்லாத பெண்கள் கடைசி வரைக்கும் அடிமையா தான் வாழ்வாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னா பாரதிதாசனார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா செந்தமிழ் செழுந்தமிழா ஆக்கணும்னா நீ வந்து நிறைய உழைக்கணும், அடிமையெல்லாம் வாழக்கூடாது. செந்தமிழ் செழுந்தமிழா ஆக்கணும்னா நீ அடிமையெல்லாம் வாழக்கூடாது, நிறைய உழைக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் வந்து யாருன்னா பாரதிதாசன். டேஷ் புரைதேர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். 10th ஓல்டு புக்ல வந்து பார்த்தோன்னா தமிழ்ல 8 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதே அந்த பாக்ஸ்ல தான் கொடுத்துருக்கணும் பாருங்க. இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள். ஓகேவா? இதுல இருந்தே கொஸ்டின் கேட்டிருக்கான். இதுக்கு அடுத்த லைனும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதையும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான். அப்போ இதுல இருந்து ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டிருக்கான். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நான் லெசன் எடுக்கும் போது ஒவ்வொரு இதுக்குமே நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன, செல்லாதது இல்லை. ஓகேவா? நெகட்டிவா வருதா, அப்ப நெகட்டிவ்னா என்ன சொன்னேன், நெகட்டிவா வந்தா பாரதிதாசன் சொன்னேன். சொல்லாதது இல்லை, எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவாங்க திருக்குறளை பத்தி. செல்லாதது இல்லை, சொல்லாதது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேவா? அப்படி வந்தாலே பாரதிதாசன் போட்டு போயிடலாம். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். ஓகேவா? இதுல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அவர் பின்னாடி வர்ற தாசனும் இவருக்கும் தாசன்னு வரும். ஓகேவா? இது வச்சு நீங்க லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடிமையா வாழாத வா தொடக்க கல்வியில போய் படிக்கலாம். வாணி தொடக்க கல்விக்கு போய் படிக்கலாம். அடிமையா வாழாத வாணி தொடக்க கல்விக்கு போய் படிக்கலாம். அடிமையா வாழாத வாணி தொடக்க கல்விக்கு போய் பயிலலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஷார்ட்கட்.
உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா? உடல் மண்ணுக்கு உயிர் பார்த்தோம்னா தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இந்த மாதிரியான வாசகத்தை பார்த்தோம்னா அவர் தினம் தினம் சொல்லுவாரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாரு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தினம் தினம்னா அந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர். ஓகேவா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தினம் தினம் சொல்லுவாரு. அவ்வளவுதான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று? பாரதிதாசனுடைய கூற்று. தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். இத பாருங்க, தொண்டு செய்வோன்னு இருக்கான். தொண்டு யாரு செய்வாங்க? எப்பவுமே ஒரு அரசனுக்கோ இல்ல யாருக்கோ ஒருத்தர் தொண்டு செய்யறாங்கன்னா யாரு செய்வாங்க? அவங்களுடைய அடிமைகள். அடிமையா இருக்கிறவங்க தான் செய்வானா? அப்ப அடிமைனா நான் என்ன சொன்னா பாரதிதாசன் சொன்னனா, அப்ப அடிமைனா அடிமைதான் தொண்டு செய்வாங்க. ஓகேவா? இதுல எதிர்மறை இன்னொரு ஷார்ட்கட் நான் சொன்னேன்ல எதிர்மறையா வரும்னு. சாவது இல்லை. ஓகேவா? எதிர்மறையா வந்திருக்கா. அப்போ இது பாரதிதாசன் அப்படின்னு ஈஸியா அடிக்கலாம். ஓகேவா? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தூம்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யாருன்னா சுப்புரத்தினம். ஓகேவா? அவருடைய இயற்பெயரை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பாரதிதாசன் தான் அவருடைய இயற்பெயரை கொடுத்திருக்காங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, தினம் தினம் நீ ஒரு பூக்காடுக்கு போய் பார்த்துட்டு வா. தினம் தினம் நீ ஒரு பூக்காட போய் பார்த்துட்டு வா. இல்ல ஒரு பூக்காடுக்கு போய் பூ பறிச்சுட்டு வா. தினம் தினம். ஓகேவா? தினம்னா அவருடைய இயற்பெயர்ல இருக்கிற தினம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மத்ததெல்லாம் அந்தந்த ஆசிரியர் வரும்போது பார்த்துக்கலாம். இதுல தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ் தேவ்ன்றது இருக்கு இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை சொல்லுவாங்க அந்த மாரி. ஓகேவா? சிறப்பு அடைமொழி பெயர்ல பாரதிதாசனை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ் தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை மட்டும் பார்க்கலாம். நீ அடிமையா வாழ்ந்தனா வச்சுங்களேன், உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கம் இங்க கம் அங்க கோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க. கம் கோ இதெல்லாம். ஓகேவா? அப்ப கம் இதுல கம்னு வந்ததா அப்போ இதை வச்சு தாசன் நீ அடிமையா இருந்தா இங்க கம் கோ இதெல்லாம் சொல்லி நம்மள அடிமைப்படுத்துவாங்க. ஓகேவா? பாரதிதாசனார் ஏற்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னா புரட்சி கவிஞர். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா? புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறாருன்ட்டு அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல புக்லயும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது இருக்கு இல்லையா 11th பேஜ் நம்பர் 186 இருக்குன்னு சொன்னேன் புரட்சி கவிஞர் பாவேந்தர்ன்ட்டு. இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஷார்ட்கட் என்னன்னா அடிமையா இருக்காத புரட்சி பண்ணு. அடிமையா இருக்காத புரட்சி பண்ணு. ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து நீங்க சூஸ் பண்ண தெரியணும். புரட்சி பண்ணு அப்படின்னு. புரட்சி பண்ணு அடிமையா இருக்காத. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ள ஞாபகம் வந்தாலே போதும். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? பாரதிதாசன் பார்த்தோன்னா பகுத்தறிவு கருத்துக்களை அதிகமா இது பண்ணியிருப்பாரு. அதனாலதான் பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா பெரியாரை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஓகேவா? தந்தை பெரியாரை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாதுன்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். அதாவது ஷார்ட்கட் என்னன்னா தாசன்னாலே என்னன்னா தாசனா இருக்காத அதுல இருந்து விடுபடுறதுதான் பகுத்தறிவே. ஓகேவா? நம்ம அடிமையா இருக்கிறதுல இருந்து விடுபடுறதுதான் பகுத்தறிவே. ஓகேவா? அது பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு எது சரி எது தப்புன்றது நம்ம விடுபடுறதுதான் பகுத்தறிவே. அதுதான் ஷார்ட்கட்டே. ஓகேவா? அடிமையா இருக்காத பகுத்தறிவா நீ வாழு. அடிமையா இருக்காத பகுத்தறிவா இரு. ஓகேவா? இல்ல இன்னும் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. சூரிய ஒளி பெறாத செடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா தினம் தினம் வாடி போயிடும். ஓகேவா? சூரிய ஒளி பெறாத செடி தினம் தினம் என்ன ஆகும்? வாடி போயிடும். ஓகேவா? இது கொடுக்கப்பட்டுள்ள வரிகள்ல பாரதிதாசன் அவர்கள் இயற்றின பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா எதுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்ட்டு பாடின பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஏற்றிருக்காரு. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 12th ஓல்டு புக் 96 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுல பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. பாரதிதாசன் ஏற்றினது. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி அப்படின்ட்டு ஒரு ரைமிங்கா எழுதியிருப்பாரு. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் என்னன்னா நீ கனி நான் கிளி இப்படின்னு சொல்லி நம்மள பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைப்படுத்துவாங்க. ஓகேவா? நீ கனி நான் கிளி இப்படின்ட்டு சொல்லி ஐஸ் வச்சு நம்மள என்ன பண்ணுவாங்க அடிமைப்படுத்தி அவங்க வேலை வாங்கிக்குவாங்க. ஓகேவா?
கீழ்காணும் நூல்கள்ல பாரதிதாசனால் எழுதப்படாத இது எந்த நூல் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பசி என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதல. இதுல இருக்கக்கூடிய இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயற்றினது தான். ஓகேவா? இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இசை அமுது இருக்கு இல்லையா? இசை வந்து பார்த்தோன்னா அமுதம் போன்ற தினம் தினம் கேட்கணும். ஓகேவா? இயற்பெயர்ல இருக்கக்கூடிய தினம் தினம் வந்து பார்த்தோன்னா இதுல பொருத்தி பார்க்கலாம். இசையை வந்து பார்த்தோன்னா அமுதம் போல தினம் தினம் கேட்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்தது கண்ணகி புரட்சி காப்பியம்னு இருக்கா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கண்ணகி அடிமையா இல்லாத புரட்சி பண்ணாங்க. ஓகேவா? கண்ணகி வந்து பார்த்தோன்னா, அவனுடைய கணவன் இழந்த உடனே வந்து பார்த்தோன்னா, அடிமையா இருக்காத என்ன பண்ணாங்க? புரட்சி பண்ணாங்க. அடிமைனா அந்த பாரதிதாசனை லிங்க் பண்ணணும். அந்த கதை கூட நீங்க எழுதும்போதே இந்த மாதிரி தான் எழுதி வச்சுக்கணும். நான் சொல்றத அப்படியே லைனா ஒன் லைன் மாரி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த கண்ணகி புரட்சி காப்பியம் படிக்கும்போது என்னுடைய ஷார்ட்கட்டை சேர்த்து படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்தது தமிழ் இயக்கம் இருக்கா? தமிழ் இயக்கத்துல கலந்து எல்லாருமே தமிழ் இயக்கத்துக்காக அடிமை போல வேலை செய்யணும். ஓகேவா? தமிழ் இயக்கத்துக்காக அந்த தமிழ் இயக்கத்துல கலந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? தமிழை வளர்க்கறதுக்காக அடிமை போல வேலை செய்யணும். ஷார்ட்கட்டுக்காக நான் அப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது கூட நம்ம போட்டி போடணும்னு வச்சுக்கங்களேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா தான் நம்ம வந்து பார்த்தோன்னா, நெறைய கன்டென்ட் குடுக்க முடியும். ஓகேவா? நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.